எல்லாம் அல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாட்களில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய நண்பர்கள் இதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது, கடந்த சில தினங்களாக ஒரு விஷயத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்கள் எதையெல்லாம் பேசுகின்றார்களோ அதையெல்லாம் ஒரு சிறு சொற்களை மாற்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறி வருகின்றார். அதாவது, ஏற்கனவே நான் கூறிய ஒரு விஷயம், தேர்தல் விஞ்ஞாபனம் ஒவ்வொரு கட்சிகளும் வெளியிடுகின்றன. ஆனால் உண்மையாகவே தேர்தல் விஞ்ஞாபனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லா கட்சிகளும் எல்லா வேட்பாளர்களும் வெளியிடுகின்ற அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் வெற்றியடைந்து அந்த ஆசனத்துக்கு வருபவரால் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும், கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஒருவர் சொல்கின்ற அதே விஷயங்களை இன்னொருவர் சொல்வதே அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்று முன்தினம் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய வங்கி கொள்ளையர்களை உடனடியாக நீதிக்கு முன்னால் நிறுத்துவோம் என்று சொல்லி. அப்போது நேற்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கின்ற கொள்ளைகள் அனைத்துக்கும் உரியவர்களை நாங்கள் நீதிக்கு முன்னால் நிறுத்துவோம் என்று. அதற்கு உடனடியாக நாமல் ராஜபக்ச பதிலளித்திருந்தார். அதாவது, அவர் என்ன சொல்கின்றார் என்றால், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்படி பேசுகின்றார்கள், 2014 ஆண்டு டிசம்பர் 2015 ஜனவரியில் நடந்த அந்த தேர்தலின் போதெல்லாம் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே சஜித் பிரேமதாஸ் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொள்ளைக்காரர்களை நீதியின் முன் நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்களால் எந்த ஒரு ஆதாரங்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நாமல் ராஜபக்ச கூறுகிறார். அப்படியாயின் ராஜபக்ச குடும்பத்தினர் மிக திறமையாக களபடி பிடிபடாதே என்பது போல மிக திறமையாக இந்த கொள்ளையை செய்திருக்கின்றார்கள் என்பது நாமல் ராஜபக்சவின் பேச்சிலே சொல்லாமல் சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் தோழர் அனுரகுமார திசாநாயக்க சொல்கின்றார், நாங்கள் எல்லோருக்கும் அதற்குரிய ஃபைல்களை ரெடியாக வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி. அவர் எந்த கட்சியில் எந்த வேட்பாளருக்கு பின்னால் நின்றாலும் சரி, அல்லது எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, நாங்கள் ஃபைல்களை ரெடியாக வைத்திருக்கின்றோம் என்று. ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னவென்று சொன்னால், தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களோடு சேர்ந்தவர்களை வைத்து பார்க்கின்ற போது, ஏனைய கட்சிகளில் அல்லது ஏனைய வேட்பாளர்களோடு நிற்பவர்களை பார்க்கும்போது அவர்கள் கொள்ளைகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். எனவே ஒரு சில நேர்மையானவர்கள் இருக்கலாம். அப்படியானவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய கதவை திறந்தே வைத்திருக்கின்றது, அவர்கள் வரலாம் என்று தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அடிக்கடி பேசி வருகின்றார்கள். எனவே இந்த நாட்டை சீர்படுத்துவதற்காக, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, வருங்கால சந்ததியினர் வாழக்கூடிய ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றுவதற்காக எல்லா வேலை திட்டங்களையும் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதற்கு துணிந்து செய்ய வேண்டுமானால் உள்ளத்திலே நேர்மை இருக்க வேண்டும், வாக்கினிலே ஒளி இருக்க வேண்டும். அது தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடமும் அவரோடு சேர்ந்திருப்பவர்களோடும் இருக்கின்றது. எனவே எல்லோரும் நன்றாக சிந்தித்து எதிர்வரும் 21/9/2024 அன்று நடைபெறப் போகின்ற அந்த தேர்தலிலே தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை திசை காட்டிக்கு வாக்களிப்பதன் மூலம் வெற்றி பெறச் செய்வோம் என்று வேண்டி, இறைவன் நாடினால் நாளையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.